வணங்க நாயுடு. யோ நீ வாட்ச்மேன் தானையா? என்னமோ மிலிட்டரிக்கார மாதிரி நெஞ்ச வடைக்கிற. நானும் எக்ஸ் மிலிட்டரி தானே. ஓ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எக்ஸ் மிஸ்ஸா மாதிரியா? ஆமா பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கல. காலையில மோட்டர் போட்டியே ஆஃப் பண்ண வேண்டாம், போய் ஆஃப் பண்ணியா. ஊருக்கெல்லாம் தண்ணி போகுது. நல்ல கிரமா அது இதுவே கிடைக்க மாட்டேது. சரி கேரட் எடுத்துக்கிறேன். இந்த வாழைப்பூ ஒன்று போடுங்க. இந்தம்மா. என்ன மாமி, மாமா ஆத்துல இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சல் நாயுடு? நான் தெரியறதே, தலைய புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு நிக்கிற பொழுது. போங்க நாயுடு. இதே சிரிப்ப இதே கெட்டப்ப மாமா ஆத்துல இருக்கும்போது பண்ணிருக்கலாமோ இல்லையோ? நான் இப்படி இருந்தா அவர் அடிக்கடி அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணிடுவாளா? பொண்டாட்டிய புருஷ அட்டாக் பண்றதுல என்ன தப்பு? வாங்கால கால். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. வணக்கம் நாயுடு. என்னடா என் பொண்டாட்டியாங்க. அந்த கூட இப்படி கொடுப்பா. ஈ பிளாக் சதாசிவம் வீட்டுல இருப்பா. போ. நன்றி நாய்க்கிறேன். நாய்க்கிறா ஒரு நிமிஷத்துல 2 கம்யூனிட்டி மாத்து பாரு. டேய் மச்சான் பிரியா வரடா. டேய் பிரியா வரடா. என்னடா எப்போதாலும் மேல்மருவத்தூருக்கு போற மாதிரி சிவப்பு ட்ரெஸ்லயே திரியிறாளுங்க. டேய் அது அவங்க யூனிஃபார்ம்டா. தம்பி 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 வீட்டுல இருக்க பொண்ணுக்கு வயசு 21 இருக்குமா? என்னைய வாசம் பிடிச்சி கூட படுத்திருந்த பொண்ணு வயசை சொல்றது நீங்க தாங்க. ஒவ்வொரு வயசுக்கு ஒரு மனம் இருக்குல்ல. மூக்குல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யூஸ் பண்ணுங்க. 50 வயசு ஆப் செஞ்சுரி எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி. 50 வருஷ தேய்மானம் சொல்லுங்க. இதுல என்ன பெருமை? ஒரு கல்யாணம் கூட பண்ணல, பேரு மட்டும் மன்மதன் நாயுடு. முதல்ல பேரை மாத்துங்க. நீங்க கூட தான் கதர்னு பேர் வச்சிருக்கீங்க. என்னைக்காவது சூரிய உதயத்துக்கு முன்னால எந்திரிச்சிருக்கீங்களா? இந்த காலத்துல பேருக்கு ஏத்த மாதிரி எவன் தம்பி பண்றான்? போதும் போதும், தொடக்கிற தொடையில வண்டி சின்னதார போகுது. ரைட் 22 லெஃப்ட் 23. தம்பி 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 ஆபீஸ்க்கா? யாரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேலை இருக்கு, படுக்கிறதுக்கு பொண்ணு இருக்கு. எனக்கு ரெண்டும் இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? ஆபீஸ் தானே? ஆமா ஆபீஸ்க்கு தான். அது போதும் தம்பி. ஏற்கனவே சூப்பராளுங்க. அவருக்கு எங்க போறாங்க கேக்குறேன். ஹே ஸ்வீட் பர்ட்ஸ், வெயிட் a minute. டேய் இந்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூல ஏதாவது ஒரு எம்என்சில வேலை வாங்கினான்டா. வாங்கி ஊருக்கு வெளியில ஒரு ஃபிளாட் எடுத்து அப்படியே அவனை மாதிரியே வாழணும்டா. இஷ்டத்துக்கும் தண்ணி, நினைச்ச நேரத்துக்கு பொண்ணுங்க, லைஃபை என்ஜாய் பண்றான்டா. கிச்சு கிச்சு தாம்பலம், கியா கியா தாம்பலம், நட்டு வச்ச பூச்செடி எங்க இருக்கு கண்டுபிடி. கண்டுபிடிக்கிட்டா? கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டியா? பார்க்கலாமா? ஜிகி 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 ஜிகி. டேய் ஏந்திரா மேல. எங்க விரல விட்டு நோண்டிட்டு இருக்க? குச்சாட்டம் ஆடிட்டு இருந்தோம் சார். ராஜஸ்தான்ல இருந்து வந்த தாண்டியா குரூப் குச்சாட்ட கோலாட்டம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. 3 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். இந்த பல்சர் கால உறடே தாண்டி கிளி போய் உடா. என்ன ககபன்னு சிரிப்பு. நல்ல வேலை பசங்க உன் பக்கம் வரல, இல்லாட்டி அவன் உன் காலை தூக்கி இருப்பான். போ போய் கலவு கல. டேய் சார் எங்கடா உன் கோணம் மேஸ்திரி? இங்க தான் சார் இருந்தாரு. டேய் அட்டைப்பூச்சி மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு மேலே ஏறது, உடனே வலிக்கிட்டு கீழே வர்றது. இப்ப எது கீழே வந்த? தம்பி என் கோமணத்தை கீழே விட்ட, அதை எடுக்க போறேன். செத்த கிளிக்கு எதுக்குடா கூண்டு? அதெல்லாம் ஊர்வலமா பறந்து போதா? அரசுங்களை வச்சு மறைச்சிட்டு வேலை செய். போடா மாமா, நீங்க 4வது மாடிக்கு போங்க, நீங்க 3வது மாடிக்கு போங்க. அப்படியே எல்லாரும் கூட போய் சிமெண்ட் முட்டையை எண்ணி வைங்க. மாப்பிள நீங்க எல்லாம் போய் மேல தண்ணி கசி தான் அதை என்னன்னு பாருங்க. நீங்க எங்கடி போறீங்க? நீங்க எல்லாம் எப்பவுமே என் கண்பார்வையில தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது. பயில போனா ஓடிடுறதா? யோ நீ இன்னும் போகலையா? போயா. நீங்க வாங்கடி போலாம். வணக்கம் தம்பி. எங்க எல்லாரும் கும்பலா கூட்டிட்டு மகாபலிபுரம் போறியா? கல் உடைக்க. இப்படியே நீ கும்பல் கும்பலா கூட்டிட்டு போ, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போய் கல் உடைப்ப. டேய் ஜெலிச்ச மண்ணெல்லாம் உன் பக்கத்துல கொட்டி வச்சுட்டு வயசான ரப்பீஸ் பூரா மேலே ஏத்துறியே, அவன் எப்படா வேலை முடியும்? வாடர்களா யாரா இதுங்களா? முன்னாடி போறேன் ஏன் பையன், பின்னாடி போறேன் மச்சன பையன். ஏன் கால் சொந்தல விட்டு என்னடா விளையாடுறானுங்க? அம்மா பஸ் ஓட்டி விளையாடுறாங்க. உன் பிள்ளைங்க எல்லாம் பஸ் விட்டு விளையாடுறாங்க, உன் மச்சான் குச்சி விட்டு விளையாடுறான், உன் மச்சின்ச்சி எல்லாம் கூட்டு போய் நீ தண்ணி விட்டு விளையாடு. பிக்காலி பையில குடும்பத்தோட என்னடா பிக்னிக்கடா வந்திருக்க? இந்த பிளாட் வேலை எப்படா செஞ்சு முடிப்ப? தம்பி நீங்க படிச்சவரா இருக்கலாம், நான் அனுபவிச்சேன். யாருக்கு எந்த வேலையை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க படிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. ஏட்டு சுரக்கா கூட்டு குதவா. ஏட்டு சுரக்கா கூட்டு கோதவல்னா நாங்க இன்ஸ்பெக்டர் சுரக்காவை போட்டு கூட்டு பண்ணிக்கிறோம். உன் பூச்சி வேலை இங்க வேணாம். நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க? உனக்கு தெரியாதடா கோண மேஸ்திரி, நான் உன்னை போட்டு நோண்டுற மாதிரி என்ன போட்டு நோண்டுறதுக்கு ஒருத்தன் வருவான். யாரு? இந்த பில்டிங் மொத்தத்தையும் படம் வரைஞ்சவன். படம் வரைஞ்சவனா? வர்றாரு சார். ஐயோ வந்துட்டானா? டேய் டேய் போங்கடா, கிளம்புடா டேய், பிரிஞ்சு போங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மதிக்கிறானா அப்ப? குட் மார்னிங் சார். அவன் தான் மதிக்க மாட்டானே, ஏன் வணக்கத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஹலோ தம்பி ஊர்ல இருந்து மாமா பேசுறேன். சொல்லுங்க. பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. உங்க பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க தம்பி. உடம்புக்கு முடியலன்னா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. இங்க ஒரு 8 வந்து பாத்துட்டு போயிருங்க. கடைசி காலத்துல கிளவி சந்தோஷப்படும்ல. அதெல்லாம் வர முடியாது. நான் வேணா பணம் அனுப்பி வைக்கிறேன், நீங்களே இருந்து பாத்துக்குங்க. அது இல்ல தம்பி. வைங்க போன. இவெல்லாம் என்ன பர்த்து? அதை விடப்பா,
பையனுக்கு எல்கேஜி சீட்டு விஷயமா போனீங்க, என்னாச்சு? நானும் எப்படியாவது சீட்டு வாங்கினேன்னு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஆளாக போய் கியூவில் நின்னேன். அப்போ அட்மிஷன் வாங்கிட்டியா? அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வாங்க முடியல. அது என்ன சாதாரண ஸ்கூல் நினைச்சியா? மெட்ராஸ்லேயே நம்பர் 1 ஸ்கூல், கலைவாணி கலாலயா. அப்படி என்னதான் இருக்கு அந்த ஸ்கூல்ல? எல்லாமே இருக்க. நீ எல்லாம் 3 வயசுல மூக்கு ஓடிட்டு சுற்றி இருந்திருப்ப. என் பையன் 3 வயசுல மியூசிக் கிளாஸ் போவான். 5 வயசுல நீ கை சப்பிட்டு இருந்திருப்ப. என் பையன் 5 வயசுல கராத்தே கிளாஸுக்கு போவான். 6 வயசுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், 7 வயசுல டான்சிங், 8 வயசுல ஸ்விம்மிங். இப்படி 25 வயசுல நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் என் பையன் 8 வயசுலேயே பண்ணிடுவான். செந்தில், நீங்க 25 வயசுல திணடிக்க ஆரம்பிச்சீங்க. அப்போ உங்க பையன் 8 வயசுல திணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல மூட்டை மந்திரம் வச்சுட்டானே. இன்னும் முடிக்கலையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்குறீங்க. ஒருவேளை உங்க பையனுக்கு படிப்பே வரலனா மக்காயிட்டானா சொந்தமா படம் எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிட்டு போறேன். ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? பின் என்ன சார், எப்பவுமே வாயில வரட்டி கொளுத்தி போட்ட மாதிரி சுட சுட என்ன சொல்லிட்டு போறான். விடுங்க சார், இப்போவா அப்படி பேசுறாரு? எப்பவுமே அப்படி தானே? இந்த மாதிரி நாம பேசினா வாய் மேலே அடிக்க வீட்டை பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அந்த மாதிரி ஒருத்தி இவனுக்கு வந்தா அப்ப தெரியும். ஏய் செந்தில், என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு கிளம்பு, இன்னைக்கு உனக்கு லீவு. என்னது லீவா? பிளான் வரைஞ்சு முடிச்சா தானே நமக்கு வேலை. சும்மா உட்காந்து சேர தைக்க நம்ம கிளர்க்கா? வா கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். போகிற வழியில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு ஐட்டம் வாங்கணும். ஐட்டம்? நானும் ஒய்ஃபும் இன்னைக்கு ஜாலியா அதுக்கு சேஃப்டி ஐட்டம் வாங்கலான்னு. ஒய்ஃப் கிட்ட என்ன சேஃப்டி? ஐயோ வாய் தவறி வளரிட்டேன். இது பிளானிங். வாங்கிட்டு வந்து சீக்கிரம் வா. ஹலோ. ரேஷன் கடை மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்க. நல்லா பிடிச்சிருக்காயா பேரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இதோ இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவங்க புருஷன் ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டி. சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? இதோ வயசான பெரியவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. இவர் கொடுத்து அனுப்புங்க. நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். பேசாம சைகையில காட்டலாமா? சிச்சி ரொம்ப அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்? பாக்குறா பத்தியா? வாங்க வாங்க. பாவம் கர்ப்பிணி பெண்ணு 2 உசுரா இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. அவங்களுக்கு கொடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நாய் நக்கன தலையை ரொம்ப தான் ரவுஸ் பண்ணுறான். சார் லஞ்சு டைம் வந்துருச்சு. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஹார்லிக்ஸ்க்கு மேலே இருக்கிற விக்ஸ் ஒன்று கொடுங்க. வேற வேற என்ன? விக்ஸுக்கு கீழேக்கா ஹார்லிக்ஸ் ஒன்று கொடுங்க. டைமிங் கொடுக்காம எடுக்கிறானே. அந்த குல்காண்டி ஒன்று கொடுங்க. வேற ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு லோன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வைங்க சார் போன. ஐயோ என் பொண்டாட்டி ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு செந்தில், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கூட்டமா இருந்துச்சு அதான். எக்ஸ்கியூஸ் மீ, சாருக்கு 4 காண்டம் கொடுங்க. ஐயோ என்ன சார் கடுகு உளுத்தம் பருப்பு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு கேட்குறீங்க? லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல. உடம்ப கெடுக்கிற குவார்டரையும் ஆஃபையும் கடை கடை நின்று சத்தம் போட்டு கேட்குறோம். நல்லது பண்ற காண்டமா சத்தமா கேட்கக்கூடாதா? உங்களுக்கு கூச்சம் இருக்காது, ஏன்னா நீங்க பால் பாக்கெட் மாதிரி தினமும் வாங்குறீங்க. நான் ரேஷன் அரிசி மாதிரி மாசம் ஒரு தடவை தான் வாங்குறேன். அதான் இவ்வளவு தயங்குற. நீங்க 4 காண்டம் கொடுங்க. இப்போ அதில் ஃப்ளேவர்லாம் வருது. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐயோ அது என்ன ஐஸ்கிரீமா சார்? ஃப்ளேவர்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். வாசனையா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. ஸ்ட்ராபெரி 4, வெள்ளா 4 கொடுங்க. எதுக்கு 8? வாங்கி வச்சுக்க, கெட்டா போகுது. நீங்க கொடுங்க. ஆமா தம்பி, 2 நாள் ஆபீஸ் பக்கமே போகல போல இருக்கு. புதுசா ஒரு டிசைன் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அது ரெடி பண்ணா தான் ஆபீஸ்ல வேலை. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க பின்னால ஒருத்தர் சுத்திட்டு திருவானே அந்த செவத்த பை செந்தில், உங்க அசிஸ்டன்ட். அவன் எங்க? அவன் அசிஸ்டன்ட் இல்ல, அவன் ஒரு இன்ஜினியர். அப்ப நீங்க இன்ஜினியர் இல்லையா? நான் ஆர்கிடெக்ட். ஒரு கட்டடத்துக்கு படம் வரைஞ்சி இப்படித்தான் இருக்கணும்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பிளம்பிங் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சித்தாளு, கொத்தனாரு, மேஸ்திரி அவ்வளவுதான். வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு இன்ஜினியர் இருக்காங்களா? சரி, இவ்வளவு பேர் இருக்காங்களா தம்பி? அதுல ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு யோசனை கேசனை சொல்லுவானா இல்லையா? அவங்க எல்லாம் என்ன நாயுடு யோசனை சொல்ல போறாங்க? சரி, உங்களுக்கு யாரும் யோசனை சொல்ல வேண்டாம். அடிமை நினைச்சு பக்கத்துல வச்சுக்கங்க. இந்த பெஞ்சிலுக்கு இன்ஜினியர் சீவி கொடுப்பானா இல்லையா? இப்ப அந்த செவத்த பையலுக்கு ஒரு போனை போடுங்க முதல்ல. அது 3 மாசமா வேலை செய்யலங்க. வைங்க அதை. உங்களுக்கு உங்க போதைக்கு ஒரு ஊருவா வேணும். அதுக்கு அவனை வர சொல்றீங்க. டேய், குழந்தை தூங்கிட்டான்ல, அப்படி படுக்க வச்சுட்டு வா. இந்த நேரத்துல யாரு? ஓ இவரா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். நீ உடனே புறப்பட்டு என் ஃப்ளாட்டுக்கு வா. சார் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் சார். அதை வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா. சார்
இதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார். நான் தான் சார் இருந்து பண்ண இந்த வேலையை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீ உடனே கிளம்பி வா. சார் இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார் 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 சை, ஏத்தி வச்ச தீபத்தை ஏட்டா நான் போனை போட்டு ஆஃப் பண்ணிட்டானே. யாருங்க ஃபோன்ல? இது என்னுடைய ஆஃபீஸரு, ஏதோ சின்ன வேலையா போயிட்டு உடனே ஓடுந்துட்டாச்செல்லாம். வர முடியாதுன்னு மொத்த வார்த்தையில கண்டிஷனா சொல்லிவிடுங்க. என்ன சொன்னான் தம்பி? வர்றான். அதானே இன்ஜினியர் மாப்ளன்னு சொல்லி என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நைட் வாட்ச்மேனை கட்டிட்டு இருந்தாலாவது ராத்திரியில வேலைக்கு போயிட்டு பகல்லையாவது இருந்து தொலைச்சிருக்கோம். இது பகல்லையும் கிளம்பிடுது, இது ராத்திரிலையும் கிளம்பிடுது. ஆஹா, இது சரிப்படாது. நரிக்கிறேன். நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ஆனா உடனே உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றது? உங்க அப்பா நம்பர் கஸ்டமர் கேர் நம்பரா? சும்மா உடனே U-turn போட்டுருவியே. இந்த பார் ராஜாஜி, திரும்ப ஆஃபீஸ்னா அப்படி சொல்ல முடியாதுமா. இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்டில் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? இல்லைங்க, முதல்ல கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிடுற இந்த வேலையை விட்டுட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலையை தேடிக்குங்க. 10 மணிக்குள்ள வரணும்னா ஒயின் ஷாப்பில் தான் வேலைக்கு சேரணும். சீக்கிரமா வந்துடுறேன், தூங்கிறாதுன்னா. சின்ன இன்ஜினியர் வந்துட்டான், உடனே பேசுறாங்க. 2 நிமிஷம் நிக்க வச்சு அப்புறம் பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு அடிமை. சார் சார் குட் ஈவினிங். இப்ப பேசுங்க சார் குட் ஈவினிங். என்ன ஏதோ ரொம்ப பணிவா வேலை செய்ய போற மாதிரியே வந்திருக்க? வேலை விஷயமா தானே கூப்பிட்டீங்க? வேலை விஷயம் தான், உட்காரு. முதல்ல 2 ரவுண்டை போடு, அப்புறம் பேசலாம். ஐயோ சார் வேண்டாம் சார். சும்மா குடிங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், குடிச்சிட்டு போனா வீட்டில் ஒய்ஃப் திட்டுவாங்க சார். வீட்டுக்கு போக விட தானே. என்ன சப்பலா கேட்ட, உதடு ஓரமா பிதுங்குது. அது என்னன்னு கேட்டா, செந்தில் வீட்டுக்கு போன உடனே குடிச்ச புருஷன் பூரா எதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறான்? இல்லாட்டினா அவ அடிக்க ஆரம்பிச்சிருவா. அடிய நீ அடிச்சேன்னா புருஷன் கோவமா இருக்காரு நினைச்சு பேசாம இருந்துருவா. கீத உபதேசம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா போத உபதேசம் இப்பதான் கேள்விப்படுறேன். வேலைங்கிடும். யோ என்னையா அசந்தா இவ்வளவு சீமா பண்ற? சை, இவன் பக்கம் வாயை திறக்கூடாது. நீங்க என்ன மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி காட்டுறீங்க அவனுக்கு? காணிச்சது போதும், சரக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து, இன்னும் கொஞ்சம். ஐயோ சார், சரக்கு ஊத்தும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு தண்ணி ஊத்தும் போது போதும் போதுங்க. சாரி சார், ஃபோன் சார். இருந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு தான் செல்போனை கண்டுபிடிச்சாங்க. கால் வந்துச்சுன்னா எல்லாரும் தூக்கிட்டு உடனே ஒரு மூளைக்கு ஓடுறாங்க பாருங்க. முடிஞ்சிடும், இன்னொரு 1/2 hourல முடிஞ்சிடும். வந்துடுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சி ட்ரிங்க்ஸா? அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லை. வரேன்ப்பா. சாரி சார், வீட்டிலேருந்து ஒய்ஃபு. என்ன எல்லாரும் உட்காந்து தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியாக்கும்? ஐயோ சேச்சே, என்ன சார் நான் போய் அப்படி சொல்லுவேண்ணா? உங்களுக்கெல்லாம் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நாங்கெல்லாம் குடிக்க மாட்டோம், நீ எப்படி சொல்லலாம்? கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் குடிக்காரங்க இல்லைன்னு சொன்னாதானே எங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை. எனக்கு எதுக்கு இந்த மானங்கெட்ட மரியாதைங்கிறேன்? இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வீட்டில் ஃப்ரேம் பண்ணியா மாட்ட போறேன் நான்? கணக்காது. பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு நான் ஒரு பெருங்குடிகாரன்னு இப்போ நீ சொல்ற. என்ன ஏதோ குடியரசுத் தலைவரான மாதிரி சொல்றீங்க? அசிங்கமாக நினைப்பாங்க சார். அசிங்கமா நினைக்கட்டுமே என்ன சொல்றேன்? இப்ப நீ போனை போட்டு கதிர் ரொம்ப மோசமானவன், மன்மத நாயுடு அதை விட மோசமானவன் சொல்ற. தினமும் குடிப்பாங்க, பொண்ணுங்க இல்லாம தூங்க மாட்டாங்கன்னு சொல்லு. என்ன தம்பி எல்லாத்துக்கும் சரி அது வேண்டாம், குடிப்பாங்கங்கறத போனை போட்டு சொல்லு. சார் இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஃபோன் பண்ணி சொல்றீங்களே, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி தொடப்படியெல்லாம் அடிக்க மாட்டா? போனை போட்டு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நேர்ல பார்க்கும்போது சொல்றேனே. போனை போடுன்னு சொல்றேன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான், கதிர் சார், மன்மத நாயுடு எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் குடிச்சிட்டு தான் இருக்கோம். டேய் நானாவது பரவாயில்லப்பா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஆனால் இவங்க 2 பேரும் தண்ணியை போட்டாங்கன்னா நைட்டு பொண்ணு இல்லாமல் படுக்க மாட்டாங்க. மன்மத நாயுடுக்கு மட்டும் பொண்ணு இந்த பழக்கம்லாம் இல்லை, ஒன்லி படம் பார்த்துட்டு தனியாக படுத்துருவாரு. ஆமாம் சரி, இதோ லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பாய். உங்கள் 2 பேர் சிறப்பெல்லாம் சொல்லியாச்சு, சந்தோஷம் தானே? நாங்கள்லாம் யார்? ஆன் பண்ணாத ஃபோன்லேயே 1/2 மணி நேரம் பேசுவோம். அப்போ நாங்களாம் அடுத்தவன் வாய் ஆன் பண்ணோன்னு ஃபோன் ஆன் பண்ணி போட்டு கொடுக்குறவனுங்க. என்ன போட்டு கொடுத்த? யோ என்னையா இது என் வீட்டு நம்பரு? ஹலோ, இல்லம்மா சும்மா ஒட்ட நரிக்கிறேன். ஓட்டமா போடுற ஆட்டம். விடு செந்தில், எப்படியும் பொண்டாட்டி கதவை திறக்க போறது இல்ல, பேசாம இங்கே படுத்து. கையெழுத்து முடியா? சரி, மொத்தம் சேர்த்து 9750 ரூபா. சரியா? இந்தா கையெழுத்து ஒழுங்கா போட்டல,
அடுத்த ஆள் வாயா. செந்தில் மேஸ்திரி இடுப்பை பாத்தியா? அது என்ன பெரிய சிம்ரன் இடுப்பா? பெயிண்ட் அடிக்காத பழைய வாட்டர் டேங்க் மாதிரி வச்சிருக்கான் வைத்த. அதை போய் பார்க்க இடுப்புல சொல்றீங்க. என்ன வச்சிருக்காருன்னு பாரு. கோட்டு நமக்கு தெரியாம கிராஸ் பண்ணி போறாராமா. இங்க வா. எங்க கிங்காங் மாதிரி போயிட்டு இருக்க? என்னங்க அது இடுப்புல? சம்பள பணம். அந்த பக்கம் வச்சிருக்கீங்களே அதை கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சும்மா காட்டுங்க. தூங்குறதுக்கு கொஞ்சோண்டு. தினமும் தூங்குறது குடி. இப்பதான் தெரியுது கிளி எப்படி செத்து போச்சுன்னு. மேலே கீழே 10 தடவை தினமும் ஏறி இறங்கணும்ல. எங்க உங்க வீட்டுல? இங்கதான். உடம்பு வலிக்குது, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அது இல்லைங்க, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போகும்போது தான் சரக்கு வாங்குவாங்க. நீங்க சரக்கு வாங்கி வச்சுட்டு தான் வேலைக்கே வருவீங்க போல இருக்கே. நான் மட்டுமா வாங்கி வச்சிருக்கேன், இங்க எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க. யோ வாயா, என்னண்ணே? இவனு தான் வாங்கி வச்சிருக்கான். ஓ சும்மா இருங்கண்ணே. அண்ணே, எல்லாரையும் கூப்பிடுங்க. யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். சார், இவனுங்க பொண்டாட்டி தெரியாம தெருவு ஒரு பொம்பளை வச்சிருக்கானுங்க. அந்த கதைலாம் நமக்கு எதுக்கு? சும்மா இரு செந்தில். அப்படியே நான் ஒன்று வச்சிருக்கேன்ல. நீங்க யார வச்சிருக்கீங்க? ஏய் எடிசன் சார், வா. வண்டியில பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு வாளி எடுத்துட்டு வா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறோம். ஒன்று குடிங்கடா. இவனுங்க சேர்ந்துட்டானுங்களா? இனிமே விடிய விடிய வீட்டுக்கே போக முடியாது, அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்கிடெக்ட் மிஸ்டர் கதிர் இருக்காரா? உட்காருங்க, அவர் சைட்ல இருக்காரு, இப்போ வந்துருவாரு. பரவாயில்ல, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சார், இ பிளாக்ல பாத்ரூம் போகிற பேசேஜ் மட்டும் இன்னும் முடிக்காம இருக்கு. ஏ நீங்கள் பிளம்பிங் இன்ஜினியர், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஆர்கிடெக்டே சொல்லிட்டுன்னு இவர் சொல்லிட்டார் சார். உங்களுக்கு என்ன ஈகோ செந்தில்? வேலையை யார் சொன்னா என்ன? கையில படம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா நீங்க. ஓகே, பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்? பாத்ரூம் போகிற இடம் பெருசாக வேணும் சார். அவ்வளோதானே? இல்ல, முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் வேலையில பாத்ரூம் போற இடம் பெருசா வேணா டாக்டர்கிட்ட காட்டுங்கடா. ஏன்டா இன்ஜினியர் உயிர் எடுக்கிறீங்க? சே. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கதிர். நோ, செந்தில். செந்தில்? பின்ன கவுண்டமணியா? அதான் செந்தில் சொல்றேன்ல. Hi, I'm Nandini from Honda showroom. I want to meet Mr. Kadir regarding the showroom design. Where is he? சார், புரியலையா? அவங்க பேர் நந்தினியா, ஹோண்டா ஷோரூம்ல இருந்து வர்றாங்க. கதிர் சாரை பார்க்கணுமா எங்கேன்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க. He is in second floor. You please carry on. Okay. See you. ஏண்டா செத்த கிளி, ஆங்கிலோ இந்தியன் ஆயா வீட்ல கக்கூசு கட்டி கொடுத்துட்டு காசு வாங்காம இங்கிலீஷ் கத்துட்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்களோ? கல்லுக்கு தண்ணி ஊத்திடுறானே. எத்தனை தடவை சொல்? சீக்கிரம் ஏத்து. அந்த கோணம் பேசி சும்மா சும்மா மேல கைய போடுறான் சார். அப்படியா பண்ணா அந்த ராஸ்கேல? கையெடுங்க சார். அவன் கையை போட்டப்போ இதே மாதிரி பண்ண வேண்டியதானே? வேலை செய்யாம ஓபி அடிக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு 4வது மாடில இருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். போ போய் வேலையை இத பாரு. வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? ஹாய், how are you செந்தில்? Where is Kadir? செந்திலே எப்படி இருக்கீங்க? கதிர் எங்கேன்னு கேட்குறாங்க. மேடம், தயவு செஞ்சு இந்த பக்கம் வரப்ப மட்டும் உங்க ஆங்கிலத்தை எடுத்து ஹேங்கர்ல மாட்டுவாங்க. இந்த முக்கால் ஜல்லி மூக்காலாம் என்ன மொக்க பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே, கதிர் எங்க? என்ன அந்த சைட் மேட்டர் தானே? என்ன போய் பார்க்க சொன்னார். வாங்க. இல்ல, நான் கதிரை தான் பார்க்க வந்தேன். அவர் எங்க? ஏப்பா நீ ஆபீஸ் போற? உன் பொண்டாட்டி ஃபிளாட்ல தானே இருக்கு. அவ வீட்டில் தான் இருக்கா. கேபிள்காரன் வரதுனால நீங்க கூட இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அதான் போயா. செக்ரட்டரியா இல்ல செக்யூரிட்டியான்னு தெரியல. வண்டி கொண்டு போய் வணக்கம். என்னையா நீ கொஞ்சம் இறங்கிட்டேங்க. ஓகே. அதோ ஏ பிளாக் மிலிட்டரிக்கார வீட்டுல இருக்கிறா. அந்த ஆள் விடுறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அவளை பாக்குறதுக்கு முன்னால இந்த நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு போ. போ. சரிங்க சேட்டியாரே. ஹலோ, கம். யார் நீ? நீ யாரை பார்க்கணும்? கதிரை பார்க்கணும். ஓ, பார்த்த சாரதியோட வந்தியா? இல்ல இல்ல, செந்திலோட வந்தேன். தம்பி புரோக்கரை மாத்திருச்சோ? யார் அந்த புது புரோக்கர் செந்தில்? நீ என்ன தொழில் பண்ற? அதாவது கதிர் 4th ஃப்ளோர்ல இருக்காரு. ஏல நீங்க போங்க. ஓகே. நான் கூட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. ஏப்பா, இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாமா? இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலை பார்க்காம பின்ன ஓபன் ஹார்ட் சர்ஜரியா பண்ண முடியும்? இல்லப்பா, ஒரு மயிலை பிடிச்சிட்டு வந்து மாடியில ஏற்றி விடுறியா? அதை சொன்னேன். யோ சாப்பலாக்கட்ட நாயுடு, கூட வந்தவனை கூட்டி கொடுக்க வந்தவனை பேசிட்டு இருக்க. இது அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? ஹோண்டா கம்பெனில வேலை செய்து ஏதோ பிளான் விஷயமா கதிரை பார்க்க வந்திருக்கு. பிளானோட தான் போயிட்டு இருக்கா. நான் அந்த பொண்ணை பொண்ணோன்னு நினைச்சிட்டப்பா. அது பொண்ணும் இல்ல, பொண்ணும் இல்ல, பெரிய கோடு வேர்டு. சின்ன இன்ஜினியர், உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருவாங்க. இல்ல, இது அவருக்கு தான். அப்ப எனக்கு? உங்களுக்கு தான் இது. உங்களுக்கு தம்பி? நான் 2 தலைமுறைக்கு சேர்த்து குடிச்சிட்டேன், அதனால கொஞ்ச நாளைக்கு குடிக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். கோட்ரு பாட்டில மேலேயும் கீழேயும் தட்டி தோறக்கணும்னு கத்து கொடுத்ததே நீங்க தான். நீங்க எல்லாம் குடிக்காம திருந்திட்டா சொசைட்டி கொலாப்ஸ் ஆயிடாது. தம்பி, உங்க கூட பழக்கம் வச்சுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்க 2 பேரும் நீங்க தள்ளிட்டீங்க. யோசிக்கவே வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க. சும்மா கொஞ்ச நாளைக்கு குடிக்கிறவங்கள பாத்துக்கிட்டு இருக்கலாமே. என்ன ஐயா, டிவி ஆஃப் பண்ணுங்க. அதை விட பெரிய செய்தி இங்க இருக்கு. அதுக்கு காரணம் நந்தினி தானே. என்ன இது கிஃப்டா? யார் கொடுத்தது?
இது அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட் இல்ல, இன்னும் பிரிக்கவே இல்லையா? பிரிச்சு பார்த்துட்டோம்னா உள்ள என்ன இருக்குங்கிற சுவாரஸ்யம் ஒரு நாளோட போயிடும். பிரிக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் உள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அதான் பிரிக்காமலே வச்சிட்டேன். இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா? எதுக்கு அந்த பொண்ணு பிரிக்காம வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றதுக்கா? வாங்கி கொடு என்ன நாயுடு வாங்கி கொடுக்குறது? இப்போ அந்த பொண்ணோட மனசுல நீங்க ஒட்டுனதுனால தான் அவ ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீங்க அவ உடம்புல ஒட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி எதுவுமே தோண மாட்டேங்குது நாயுடு. ஐயோ, நான் அப்படி சொல்லல தம்பி. ஒரு சேலையை வாங்கி கொடுங்க. சேலைக்கு மயங்காத பொண்ணு இந்த உலகத்துல யார் இருக்கா? இந்த யோசனை நமக்கு தோணாம போச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம திட்டிக்கிட்டே இருக்கா. ஒரு சேலை வாங்கி போய் கொடுத்து ஒரு ஆசத்தை அசத்திர வேண்டியதுதான். விக்னேஷ், அம்மா எங்க? ராஜாத்தி, கண்ணை மூடு. எதுக்கு? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை காட்டணும். கண்ணை மூடு. அதுக்கப்புறமும் நான் தானே கண்ணை திறந்து பார்க்க போறேன். ஏய், காலங்காலமா புருஷனுக்கு புதுசா ஒன்று வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி கண்ணை மூடி தான் காட்டுவானுங்க. இப்போ நீ மூடிட்டு வா. வா 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 வா. என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பீர் பாட்டில் மாதிரி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிற? ஓகே. கண்ணை தரக்கூடாது. டோட்டோடாய். கண்ணை தர. உனக்கு தான் பிடிச்சிருக்கா, எடுத்துக்கோ. ஏன்டி இப்படி கத்துற? கலர் பிடிக்கலையா? பட்டு புடவை வேணுமா? ஓ, சந்தோஷத்துல அழுவுறியா? ஏண்டி, பொண்டாட்டி புது புடவை தான் வாங்கி தருவாங்க, பழைய புடவை கொடுக்க நீ பிளாஸ்டிக் பைட்டு விற்கிறவனா? இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏதோ பெரிய தப்பா பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த புடவை. போடி, பிரியமா ஒரு புடவை வேணும் வந்து கொடுத்தா குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறான். உண்மையை சொல்லுங்க, இது எதை மறைக்கிறதுக்காக? ஏய், தனித்தனியா மறைக்கிறத பத்திலாம் சொல்ல முடியாது. மொத்தமா உடம்பு மறைக்கதான் இந்த புடவை. எவ்வளவு ஒருத்திக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு குதிரை கொடுத்த இந்த புடவையை கொடுக்குறீங்களா? நீங்க சரிபட மாட்டீங்க. என் அப்பாவை கூப்பிட்டு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சாதான் நீங்க திருந்துவீங்க. அப்பா! அந்த சப்ளா கட்ட வாய ஐடியா எனக்கே இவ்வளவு பெரிய ஆப் அடிச்சிருக்கே. பாவம் கதிர் என்ன ஆனானோ. என்ன இது, எலி செத்தா மாதிரி ஆஃபீஸே ஒரு கெட்ட வாடை அடிக்குது. ஏண்டா, அந்த கக்கூசு கதை கொஞ்சம் மூடி வைக்க கூடாதா? மூடி தானப்பா இருக்கு. என்னப்பா ஆச்சு? ஏண்டா, கக்கூசு கதவை மூடி வச்சுட்டு ட்ரைனேஜை திறந்து வச்சிருக்கேடா. அவ்வளவு கப்பா அடிக்குது. காலையிலோட மாத்திரை சாப்பிட்டனே. ஏய், இந்த நாத்தத்துக்கெல்லாம் மாத்திரை பத்தாது. மூக்கு கீழே ஆணி அடிச்சு 3 முழம் மல்லிப்பூ வாங்கி சுத்தி விடு, அப்பதான் வாடை அடங்கும். என்னப்பா பண்ணது? வயிற்றுல புண்ணு. கண்டதையும் துண்ணு, கேட்டா வயிற்றுல புண்ணு. தவார், இதுக்கப்புறம் நீ இட்லி சட்னி சாம்பார்லாம் தொட்டு கூடாது. சந்தனம் ஜவ்வாது அதெல்லாம் நல்லா குழைச்சா தொட்டு தான் சாப்பிடணும். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாம் ஆயி. அதுலயும் ஆயா? இல்லப்பா, 5 வயசுல பையன். பொண்டாட்டிக்கு மூக்கு அடைச்சிருக்கும் போது முழுகாம ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏண்டா, நீ எல்லாம் உயிரோட இருக்கும் போதே பொண நாத்து அடிக்குது, நீ பொணமாயிட்டா என்ன நாத்து அடிக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்ன செந்தில், கதிர் வராம எவ்வளவு வேலைங்க பெண்டிங் இருக்கு? அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். என்ன சார், கண்ணில் ஏதோ டஸ்ட் விழுந்துருச்சு, ஒரே இரிட்டேஷன். ஊதட்டுமா சார்? ப்ளீஸ். சார், என்னை விட அவர் வாய் பெரிய வாய் சார். அவர் ஊதுனா டஸ்ட் பறந்துடும். மிஸ்டர் பி பீதாம்பரம், உங்களை தான். கொஞ்சம் இங்க வாங்க. நம்ம ஜிஎம் கண்ணில் ஏதோ விழுந்துச்சான், கொஞ்சம் நல்லா டம் கட்டி ஊதுங்க. கோரிப்பாளையத்திலிருந்து மாயாண்டி குடும்பத்தார் வருதுங்க. இதுங்க அழுதே ஆஸ்கார் அவார்டு வாங்கந்தாச்சே. இன்னைக்கு ஒப்பாரி வச்சு வீட்டை கழுவி விட்டுருவானுங்க. கிளவி கிளவி துரும்பாவல தூசாமாவல, இது பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேத்தி இழைக்கிற அப்படியே தான் இருக்க. உட்காரு. வாங்க. ஏய் சிக் சிக் தூசு அப்படி போடா. வாங்க மச்சான். வணக்கம் வணக்கம். கோவமா இருக்கீங்க போல. படடே வாடா, குண்டு பையன். உட்காரு உட்காரு உட்காரு. வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 மாமா. என்ன மாமா, மூக்குல கொசு போயிடுச்சா? கோவமா இருக்கீங்களா? வாங்க மாமா, உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. என்னதான் நடந்துச்சு? போரூர் தானா பூந்தமல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கிளவி ஒப்பாரி வைக்குது மாமா. அப்பா,
இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதே இல்லப்பா. ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட் வீட்டுக்கு வர்றதில்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. மாமா நைட் டியூட்டி மாமா. நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு இனிமே சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு பிடிச்ச கேன மச்சான், அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்டுனா ராத்திரின்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான். அப்புறம் எப்படி 5 மணிக்கு வர முடியும்? அது மட்டும் இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கல்யாணோட புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. உடனே நீங்க மூக்குல காத்தறீங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஹார்ன் அடிச்சா முன்னாடி போற ஃபிகரை பாக்குறியான்னு கேக்குறா. சைடு மிரர் பார்த்தா பின்னாடி வர ஃபிகரை பாக்குறியான்னு கேக்குறா. ஒரு பைக்ல ஹார்ன் அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? பொறுங்க, ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். டேய், ஊருக்குள்ள நீங்க ஓட்டுறது மாட்டு வண்டிடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பேசாம வெட்டி விட்டுருங்க. அத்தை அவசரப்படாதீங்க. நான் என் பொண்டாட்டியாக மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன். மாமா நீங்க வேணா செருப்பு டோக்கன் கடை போட்டுங்க. அத்தை நீங்க வேணா பூ வித்துங்க. ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ராத்திரியானா வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு பாட்டி. ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரன். கிளவி சும்மா ஏன் மாப்பிள்ள ராத்திரி குடிச்சிட்டு வரீங்க? பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ்ல திட்டுவாங்க மாமா. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடிகார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? ஏன் எவனும் வாங்கி தர மாட்டானா உங்களுக்கு? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். உடம்பா பார்த்தா தெரியல. ஆமா, ஐயா யாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்ததுல இருந்து அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ சொல்ல விட மாட்டீங்க. அவர் தான் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். பிரச்சனை பேசிக்க கூட்டு வந்திருக்கோம். கடைசியா பேசுவாரு. ஓ, இப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் செல்போன் மாதிரி கையில தூக்கின்னு சுத்துறீங்களா? ஐயா, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். இன்னும் ஐயா ஏதோ கக்கறாரு. வாந்திடுறானா? டேய், நீ வீட்ல தான் கெட்ட பழக்கம். ஒருத்த வாந்தி எடுத்தா எல்லாரும் இத நீங்களே வாந்திடுறீங்க. இதென்ன இடுப்புல அட நீங்களா வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா பஞ்சாயத்து பண்ண? டேய், இன்னடி பாத்துட்டு இருக்க. பெனாயில தந்து எல்லாரும் வாயில ஊத்தி விடு. அதான் பஞ்சாயத்து நாரி போச்சு. இதுல வேற சோப்பான குடும்பம் கோப்பான குடும்பம். போடி. இருக்கும் அத அப்படியே வச்சுக்கலாம். பிளான் தப்பு. இல்ல அது அப்படியே இருக்கட்டும். டேய், அவன் போட்ட பிளான் ஏன்டா தப்புங்கற? நான் சொல்றபடி செஞ்சா ஆளாளுக்கு பிளான் போறத பார்த்தா கம்பெனி எங்கேயோ போய்டும் போல. கண்டிப்பா நம்மள இன்க்ளூட் ஆயிட வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிளான்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது என்ன புது ப்ராஜெக்ட்டா இருக்கு? இது வரைக்கும் நம்ம ஆபீஸ் இத நான் பார்த்ததே இல்லையே. சார் இது பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ். இங்க இருந்து கடலூர் வழியா கொடைக்கானல் போனா நான் சொல்றேன். சார் அங்க செக் போஸ்ட் இருக்கு. நம்ம சரக்கு வாங்கிட்டு ஃபிகர்களையும் கூட்டிட்டு போறதுனால கண்டிப்பா செக் போஸ்ட்ல மாட்டிக்குவோம். அதனால விழுப்புரம் வழியா போயிடலாம்னு நான் சொல்றேன். ஏன்டா சப்போர்ட்டா வாங்கினீங்களா? சனிக்கிழமை நைட்டு குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை இதுங்களை எங்க தள்ளிட்டு போலான்றத திங்கக்கிழமையே உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு ஆபீஸ் சேரு, சார்ட்டு, சம்பளம், அலவன்ஸ், தண்டக்காரமா. போ போ. சார் உங்களை ஜிஎம் கூப்பிடுறாரு. ஆமாண்டா, குடிக்கிறது உட்காந்து பிளான் பண்ற அவனுங்கெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்காதீங்க. வேலை செய்யற எனக்கே எல்லா வேலையும் கொடுங்க. வரேன்.